டிசிஎம் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன், இன்னொன்று குரானிக் ஹீலிங் விஸ்டம். இது ரெண்டுமே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையானது, ரெண்டுமே இரு துருவங்கள் மாதிரி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது ரெண்டையுமே எப்படி உங்களுக்கு கனெக்ட் பண்ணுன்னு தோணுச்சு? அந்த ஆஹா மூமெண்ட் எடுது சார். இது ஆஹா மூமெண்ட்டும் இல்லை, ஓஹோ மூமெண்ட்டும் இல்லை, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. இந்த டிசிஎம்மோட தந்தை, ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனோட தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஹுவாங்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹுவாங்டி என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு தூதர் சொல்ல நான் வந்து கேட்டு எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஆரம்பத்துடைய தன்மையை படைப்புகளில் சொல்லி காமிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரும்பொழுதே 5 வக்து தொழுகை இல்லை இல்லையா? ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் மனித குலத்துக்கான கல்வி இறைவனுடைய கல்வி. நம்ம தான் தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். வேதங்கள் எல்லாமே வந்து வெவ்வேறு விஷயத்த சொல்லுதுன்னு சொல்லி. வேதங்கள் ஒரே விஷயத்த தெளிவா சொல்லுது. அந்த தெளிவா சொல்றதுல பாதுகாக்கப்பட்ட இறை வேதமா, பக்குவப்படுத்தப்பட்ட வேதமா, எந்த வேதமா இருக்கு அப்படின்னு சொல்லி குர்ஆன் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஸோ அப்ப இந்த வேதத்துடைய தொடர்பை அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்டர்லிங்க் பண்ணி பார்க்கறதுல நம்ம முயற்சி செஞ்சோம். அதில் கிடைச்ச ஒரு சில ஆற்றல்கள் தான் இப்போ நம்ம உங்கள் முன்னாடி எத்தி வச்சுட்ருக்கோம். ஸோ அதனால மனிதகுல மேம்பாட்டுக்கு இறைவன் கொடுத்த வேதங்களை தவிர்த்து வாழ்கிறது நல்லதில்லை. அந்த வேதத்தை உள்வாங்கி எது சரியான வேதம், எது சரியான வழிகாட்டி அப்படின்றத நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது உகந்தது இன்ஷா அல்லாஹ்.